என்னை காப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகளையும் பாதாள வல்லமைகளையும் இந்த பூமியிலே உலாவுற அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் படித்து கட்டுகிறேன். கையை தட்டலாம். விசேஷித்தபடியாக அந்த கிறிஸ்தனுடைய ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாக்கி நிக்கரகம் செய்கிறேன். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. இப்பொழுது கையை தட்டி ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு பரிவார் வருகையின் ஊழியங்கள் சார்பாகவும், ஜீவ ஒளி தொலைக்காட்சியின் சார்பாகவும், இயேசு பரிவார் வார பத்திரிகையின் சார்பாகவும், ஜீவ ஒளி மாத பத்திரிகையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு பழிகை பெருக கடவது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. இன்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி தியானிக்க போகிறோம். யாராவது ஒருவர் உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. திரும்ப 2 முறை சேர்த்து வாசிங்க. அவர் சொல்லி இருக்கிறாரே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இருக்கிறவைகளை போதும், இருக்கிறதை போதும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன் சிஸ்டர் நீங்கள் ஸ்கூல் டீச்சராக போகிறீங்க, இருக்கிறது போதாதா? பிரதர் ஏன் அனுப்புறீங்க? இந்த ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. தேவன் தந்த ஆசீர்வாதம். உற்சவமாக கையை தட்டலாம். பண ஆசை இல்லாதவர்கள் இந்த பூமியில் உண்டா? உண்டா பிரதர்? இல்லை. அப்போ எதுக்கு இவர் சொல்லி வச்சிருக்கிறாரு? எல்லோருக்கும் பணம் தேவை. எல்லோருக்கும் அவருடைய தொழில்கள் செய்வதற்கு பணம் தேவை, குடும்பம் நடத்துவதற்கு பணம் தேவை, ஊழியங்களை நடத்துவதற்கு பணம் தேவை, புத்தகங்கள் அச்சிடுவதற்கு பணம் தேவை, எல்லாவற்றிலும் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் இவர் மட்டும் ஏன் இப்படி சொன்னார்? பேராசை அங்கே சொல்லலையே, சொல்லியிருக்காரா? பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள். ஒரு 1000 ரூபாய் நான் ரோட்டில் போடுறேன். 1000 நோட்டு இப்போ இல்லையா? 500 நோட்டு தானே இருக்குல்ல? ஒரு 500 நோட்டை போடுறேன். பார்த்துட்டு எடுக்காமல் போகிறது யார்? பார்த்தும் எடுக்காமல் போவது யார்? அப்படி இருக்கிறவங்க, அந்த மனநிலை உள்ளவர்கள் கையை தூக்கி பார்க்கலாமே. ஆஹா, சூப்பர். நான் கண்டா எடுத்துருவேன், தேவைகள் அதிகம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆனாலும் எடுத்து என்ன செய்யணும்? யாருடைய என்ன அறிந்து அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது திருட்டுக்கு சமம். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாயிருங்கள். ஏன் சொன்னார்? எதற்கு சொன்னார்? உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கே குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கே குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லை.
இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் வெறுங்கொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அமருவோம். சிஸ்டர் அமர்ந்துட்டு அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. வாசிச்சோங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய்
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அது பண ஆசை சகலத்துக்கும் பேர் அழிவுகளை கொண்டு வரும். சகல பாவத்திற்கும் அது ஒரு அச்சாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இதை விசுவாசிக்கிறவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இல்லை என்று எண்ணினால் பண ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எது சரி, எது ரைட்டு? நீங்கள் தான் சொல்லுங்க. அப்படிதான். அதாவது தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள், நான் உங்களை கைவிடுவதில்லை. இப்போ என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன தரித்திரம் வந்தாலும், என்ன பஞ்சம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஏன் நான் பணத்தை பற்றி கவலைப்படணும்? ஏன் இந்த பணத்தை பற்றி துக்கப்படணும்? அதை அடைவதற்கு போராட வேண்டும். ஏன் அப்படியானால் ஒரு விசுவாசம், ஒரு அவிவிசுவாசம். கர்த்தர் நம்மிடத்தில் இல்லை என்று கருதினால் நிச்சயமாக பணத்துக்காக நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்று எண்ணினால் பணப்பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. உற்சாகமா கையை தட்டுங்க. எலியாவுக்கு ஒரு சாப்பாடு பிரச்சனையா? காகத்தை கொண்டு என்ன கொடுத்தாரு? நல்ல மட்டன் கறி கொடுத்துருப்பார், இல்லைன்னா மான் கறி கொடுத்துருப்பார் இல்லையா? காகம்தானே அவருக்கு எல்லா வேலையிலும் போஷித்தது. அப்போ அவர் பார்த்து கொள்ளுகிறார். அப்போ எலியா விசுவசித்திருப்பான், நான் அந்த சாப்பாட்டுக்கெல்லாம் பணம் தேடி அலையக்கூடாது, சாப்பிடுவதற்கென்று பணம் சம்பாதிக்க ஓடக்கூடாது, ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய பசியை கர்த்தர் போக்கினார். ஒரு சம கையை தட்டுங்க. இன்னொரு கட்டத்தில் சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்தார். இல்லையா? ஆகவே கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்று எண்ணுகிறவர்கள் இந்த உலகத்தை குறித்து கவலைப்படவே கூடாது, குறிப்பாக அந்த பணத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நான் ஒரு 1000 ரூபா உங்களுக்கு தர்றேன், சரி செல்லாத ரூபா தான் வருது இல்லை, ஒரு 500 ரூபா தருவேன்னு வச்சுக்கிடுங்க. எத்தனை காலம் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க? ஹவ் இஸ் பாசிபிள்? ஒரு 500 ரூபாய் தருகிறேன், 10 ரூபா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் அது எத்தனை காலம் உங்களால் வச்சுருக்க முடியும்? சொல்லுங்கள் சிஸ்டர். நான் தந்தா வச்சுருப்பீங்க. அப்போ ஆண்டவர் தந்த காசெல்லாம் எங்கே? அது எங்கே இருக்குப்பா? எல்லாம் செலவாகி போச்சு இல்லை? இப்போ நான் தந்தா வச்சுருப்பீங்க. இதில் ட்ரிக் இருக்கு. ஒரு சம கையை தட்டு. இல்லையா? இப்போ கேட்குறேன், உலகப்பிரகாரம் பதில் சொல்லுங்கள், ஆவிக்குரிய பதில் வேண்டாம். நான் ஒரு 500 ரூபாய் இன்றைக்கு தந்து விடுகிறேன், அது செலவு பண்ணாமல் எத்தனை காலம் உங்களால் வச்சுருக்க முடியும்? நீங்கள் இருக்கும் காலம் வரைக்கும். ஒரு பிள்ளைக்கு மருத்துவமனை செலவு வரும், என்ன பண்ணுவீங்க? வேறு காசு இல்லை, வேறு காசு இல்லை, என்ன பண்ணுவீங்க? எடுக்கவே மாட்டேன். இப்போ சோதித்து அறிய வேண்டியதான். இன்னும் 500 ரூபா வாங்கிட்டு போங்க. அதே நோட்டு நம்பர் எழுதி வச்சுருப்பேன், நான் எப்போது ஒரு காலத்தில் கேட்பேன் அந்த நோட்டை கொண்டு வாங்கன்னு, அது கொண்டு வரணும். அடுத்து புருஷனுக்கு ஒரு வியாதி வந்துன்னு வச்சுக்கிடுங்களேன், காசு வேற கிடையவே கிடையாது, அப்போ என்ன பண்ணுவீங்க? பல வாட்டி உருவாயிருக்கு, தசமத்தை எடுக்கல. அப்போ தசமம் கரெக்டாக செலுத்துற நீங்கள் மட்டும்தான் நினைக்கிறேன். உற்சாக கையை தட்டலாம் இல்லையா? அது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? வேதம் சொல்லுகிறது. இந்த கர்த்தர் தசமபாகன்னு சொன்னனால சொல்லுவேன். தசமபாகத்தில் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பார் தேவன். ஆனால் ஊழியக்காரங்க சொன்னால் அது பகையாக மாறிவிடும். விசுவாசிக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பகையாக மாறிவிடும். 2 சாட்சி சொல்லிட்டு மறுபடியும் வேத வசனத்துக்கு வருவோம். அல்லேலூயா. இப்போ தசமபாகத்தில் நீங்கள் கை வைக்கிறது இல்லை, கை வைக்கிறது இல்லை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தசமபாகத்தில் கை வைத்தால் 5ல் 1 பங்கை நீ கூட்டி கொடுக்க வேண்டும் என்று. யாராவது செய்ய முடியுமா?
இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, தசமத்தை கொடுக்காத நிறைய பேர் இருக்காங்க. அதில் ₹1 எடுத்தால் கூட 1/5 கூட்டி கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பிரம்மாணம் கடுமையான பிரம்மாணம். யாராவது பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியுமா பிரதர்? நான் ஒரு பாஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒரு சிஎஸ்ஓ பாஸ்டருக்கு. அது ஒரு செகண்ட் மேரேஜ். ஆனால் பிஷப் பர்மிஷனோட தான். முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க, லாஸ்ட்டில் முடியும்னு சொன்னாங்க. சபையெல்லாம் எதிர்த்தது. இந்த வயதான கிழவனுக்கு ஒரு பெண் தேவையா? இந்த படுபாவி ஜேபிஆர் பயலால் வர பிரச்சனையை பாருங்கன்னு சொல்லி ஒரு ஊர் பிரச்சனையை கூட்டிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு துணையை தருவேன்னு சொன்னார். சொன்னவர் செய்தார், செய்து முடித்தார். அழகாக கல்யாணம் நடந்து, கச்சேரி நடந்தது. காலங்கள் கடந்தது. அவர்கள் அந்த தம்பதிகள் உபவாச கூட்டங்களுக்கு இல்லை தனிநபர் ஜபத்துக்கு வருவார்கள், அடிக்கடி வருவார்கள். ஆனால் தசமத்தை அவங்க கரெக்டாக செலுத்துவாங்க. நீங்கள் எப்படி செலுத்துறீங்கன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் செலுத்துறது போல் அவங்க செலுத்தினாங்க. ஆனால் அவங்க விசேஷமாக செலுத்துவாங்க. நேராக பாரசாலை போவாங்க. அங்கே தான் புது நோட்டு கிடைக்குமா. ஏடிஎம்மில் போட்டு சேலரி வாங்கினா அப்படி புது நோட்டை அப்படி சொயிங்கன்னு உருவிட்டு ஒரு கவரில் போட்டு அவர் பேர், பொண்டாட்டி பேர், பிள்ளை பேரெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. நம்ம ஊழியத்தான் கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய பார்வைக்கு அது சரியான தசம பாகம். அதில் ₹1 கூட எடுக்க மாட்டாங்க. இது தசமத்தை செலுத்தின பிறகு தான் அவங்க